ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவுஸ் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த வாலில் கன்சீல்டாக பைப் எப்படி போட்டிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா வந்து கார் பார்க்கிங். அந்த இடத்துல வந்து இபி போர்டு வருது. ஸோ அங்கேருந்து லைன் வந்து எல்லாமே செப்பரேட்டாக அங்கங்கே பிரித்து ரூஃபில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு டியூப் லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. 4 கார்னர்லேயும் லைட் பாக்ஸ் ஸ்பாட் லைட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலுக்கு இறக்கியிருக்காங்க. இன்னும் வந்து இந்த ஏரியா நான் பைப் லைன் போடல. ஸோ இங்கே வந்து மெயின் டோருக்கு மேலே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நைட் லேம்ப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. சீலிங்கில் வந்து ஒரு ஃபேன் பாக்ஸும் ஒரு ஜங்ஷன் பாக்ஸும் வச்சுருக்காங்க. எலிவேஷனுக்கு சன்சைடில் வந்து லைட் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கலர் லைட் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டை வந்து சீலிங்லேருந்து கீழே இறக்கி இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க, 12 மாடுலர். ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் போர்டு இருக்கும், வுட் போர்டு இருக்கும். ப்ளைவுட்லேயும் நம்ம வந்து ஸ்டீல் போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம வால்லிருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து திக்னஸ்க்கு லைன் பண்ணிவிட்டு மிஷினில், அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து பைப்பை வந்து ஒரு ஆணியில் வந்து கட்டுக்கம்பி போட்டு பைப்பை வச்சு கட்டிடுவாங்க. எத்தனை இன்ச்சு பைப்பு வேணும் நம்மளுக்கு வந்து ஏரியா அதிகமாக இருக்கிறப்ப ஒயருக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சா இல்லை 3/4 இன்ச்சா அப்படின்னு எலக்ட்ரிஷியன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பைப்பை டைரெக்டாக உள்ளே விடாமல் ஹோஸ் போட்டுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளியே இப்போ வந்து டைல்ஸ் ஒட்டுறோம், இல்லை வந்து வெளியே இழுக்கணும், உள்ளுக்கு தள்ளணும் அப்படிங்கிறப்ப ஹோஸ் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு வந்து நம்ம அந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு நைட் லேம்ப் கொடுக்கறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. கீழே இறக்கி பெண்ட் விட்டுருக்காங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா 12 மாடுலர். இந்த ஏரியாவுக்கு வந்து கண்ட்ரோல் அதிகமாக வரப்போ அதுக்கேற்ற மாதிரி சுவிட்ச் கண்ட்ரோல் போர்டு சைஸை வந்து மாற்றிக்குவாங்க. 8 மாடுலர், 4 மாடல், 12 மாடுலர் அந்த மாதிரி. ஸோ உள்ளார வந்தோன்னா ஹாலில் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸ்பீக்கருக்கு உள்ள பாயிண்ட்டு. நம்ம ஹோம் தேட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா 4 கார்னர்லேயும் பாயிண்ட் இறக்கியிருப்பாங்க. ஸோ அங்கே ப்ளஸ் இந்த ஏரியா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ ஹோம் தேட்டருக்காக 4 இடத்துலையும் பாயிண்ட் இறக்கியிருப்பாங்க. அடுத்து வந்து டியூப் லைட்டுக்கு, அடுத்தது வந்து இந்த பீமில் வந்து லைட் வந்து ஆர்ச் டிசைன் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதி ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலும், மீதி வந்து அந்த ஏரியாவில் வந்து கண்ட்ரோலும் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ டிவி ஏரியாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஃபேன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் இந்த மாதிரி. இது எல்லாமே 1 இன்ச்சு பிவிசி கண்டக்ட் பைப் தான். ஸோ நம்ம ஸ்லாபில் போடுறத விட இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது வாலில் கன்சீல் பண்ணுறப்ப. டுவெல் மாடலர் போர்டு தான் வச்சுருக்காங்க, ஸ்டீல் போர்டு. நம்ம ஸ்டீல் போர்டு யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஹை ரேஞ்சில் வந்து சுவிட்ச் பட்டன் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டீல் போர்டு வச்சோன்னா நம்ம வந்து அதை கரெக்டான அந்த ஃபிட்டிங்ஸ் உட்காரும். ஸோ வெளியே வந்து ஒரு பல்கட் ஃபிட்டிங்காக வெளியே தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த ஹோம் தேட்டர் ஒயருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் பைப் தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கூட டியூப் லைட் போட்டுக்கலாம், அந்த ஏரியாவில் வந்து டியூப் லைட் பாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ மேலேருந்து இறக்கி இங்கே 12 மாடலர் போர்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் டிவி யூனிட் வருது. ஸோ கேபிளுக்கு வந்து பேக் சைட்லேருந்து உடச்சி ஒரு பைப் போட்டிருக்காங்க.
இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் தான் போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாடுலர். ஸோ இந்த மாதிரி ஏரியா வந்து கேப் அதிகமாக உடைக்கிறப்ப நம்ம வந்து இதை வந்து ஜல்லி வச்சு பேக் பண்ணி நீட்டாக ஸோ பேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிராக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டிவி ஏரியாவுக்கு வந்து சார்ஜஸ் போடுறது, டிவிக்கு வந்து லைன் அதிகமாக வருங்கிறதால டிவி ரிசர்வர், ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு போர்டு இங்கே ஒரு போர்டு சைடில் கொடுத்துட்டு மிடில் டிவி வர மாதிரி பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீமோ ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கிறதால இங்கே 3 லைட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இறக்கி நிப்பாட்டியிருக்காங்க. பாதி ஏரியா ஹாலுக்கு வந்து ஏன்னா கார்னர்லாம் லைட் வருதுங்கிறதால இந்த சைடு 3 லைட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்டு ஸ்பாட் லைட்டுக்கு. ஸோ அதனால் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் அதிகமாக வரதால 2-3 போர்டு ஹாலுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிபி போர்டு வருது, லைட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஸோ இந்த டிபி போர்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஏரியாவுக்கும் கண்ட்ரோல் வந்து போகும், சப்ளையும் போகும். இந்த இடத்துல வந்து பிரேக்கர் மூலயமா எல்லாத்தையும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் இறக்கியிருக்காங்க, 1 இன்ச் பைப் இறக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு ஒன்று, ஹாலுக்கு ஒன்று, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா, டைனிங் ஏரியா, அப்படி செப்பரேட்டாக பிரித்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி டிபி போர்டு வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் உடச்சிக்கிட்டு இருக்காமல் நம்ம வந்து அந்த சைஸை வந்து உள்ளாரியே அடங்கி பிரிக் ஒர்க் பண்ணோன்னா அதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைனிங் ஹால் எல்லாமே பூச்சி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ சீலிங்கில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்காங்க லைட்டுக்கு. ஸோ குண்டு பல்பு இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸுக்கு. கீழே வந்து ஒரு நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலாக பேக் பண்ணணும், ஏன்னா வெளியவும் இல்லாமல் உள்ளுக்கும் போகாமல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டியூப் லெவலுக்காக இந்த பாக்ஸ் வந்து உட்கார வைக்கணும். இல்லைனா மேலேயும் கீழேயும் வந்து ஆப்போசிட்டாக சுவிட்ச் போர்டு முறுக்கிறப்ப மேலே வந்து டாப் முறுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை காட்டி கொடுக்கும். ஸோ அந்த ஒர்க்கும் வந்து நீட்டாக இருக்காது. பெட்ரூம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டோரை திறந்தோடனே என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க நைட் லேம்ப்பு. ஸோ இந்த நைட் லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் பைப்பே போதும். ஃபேன் பாக்ஸ் அந்த சைட்லேருந்து இறக்கி, ஸோ இங்கே ஒரு பெட்டு வர இடத்துக்கு இந்த இடத்துல ஒரு 8 மாடல் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங். ஸோ இந்த மாதிரி லாஃப்ட் வர இடத்துல நம்ம வந்து கார்னர் லைட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளியே கொடுக்கணும், ஏன்னா லாஃப்டில் கொடுக்காம. ஸோ அடுத்தது இதுதான் கிச்சன், ஓப்பன் கிச்சன் தான். ஸோ இங்கே ஒரு 12 மாடலர் சீலிங்லேருந்து இங்கே வந்து பைப் போட்டிருப்பாங்க. இங்கேருந்து அப்படியே வந்து லைனை கீழே இறக்கியிருக்காங்க பாக்ஸுக்கு. ஒரு ஃபேன் பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு, அடுத்து சிம்னி வந்தால் சிம்னி போகிறதுக்காக ஒரு பைப் வச்சுருக்காங்க, அது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக உள்ள ஒரு ஹோல்ஸு. ஸோ ஃபேனுக்கு கண்ட்ரோல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ டிவி யூனிட்டுக்கு வந்து இங்கேருந்து கட் பண்ணி உள்ளுக்கு தள்ளியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் வந்து கிச்சன் மேடை வந்துடும். ஸோ கிச்சன் மேடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் கண்ட்ரோலுக்கு ஏதாவது எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 8 மாடலர் இந்த கண்ட்ரோல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாவெலாம் வந்து பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதால 3/4 இன்ச் பைப்பை போட்டிருக்காங்க. இங்கே வந்து 2 மாடலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ மிஷின் யூஸ் பண்ணோம்னா அதுக்காக வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது கிரைண்டர் மிக்சர் மிஷினுக்கெலாம் இங்கே வச்சுருக்காங்க ஒரு 8 மாடலர்.
இந்த இடத்துல ஃப்ரிட்ஜுக்காக இந்த ஏரியாவில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த சீலிங்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சீலிங்கில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்ச் போர்டு இந்த ஏரியாவுக்கு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லாப்லேயும் அதிகமான பைப்பு போட செலவு கிடையாது. ஸோ ஒரு எத்தனை பாயிண்ட் வேணுமோ அத்தனை பாயிண்ட்டுக்கு உள்ள பாயிண்ட்டுக்கு தேவையான பைப்பு மட்டும் போட்டு அதுக்குள்ளே சுவிட்ச் போர்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி இறக்கிக்க வேண்டியதுதான். ஸோ அடுத்தது வந்து முக்கியமாக இதில் வந்து என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லெவலுக்காக அந்த பாக்ஸை வந்து லெவலாக வைக்கணும். ஸோ எந்த இடத்துல வந்து 1 இன்ச் பைப் தேவைப்படுது, எந்த இடத்துல வந்து 3/4 இன்ச் பைப் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பைப்பை வந்து நம்ம போட்டுக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸோ 4 பைப்பு 5 பைப் வரக்கூடிய இடத்துல வந்து ஸோ மெஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு கலவையை அடிச்சுட்டு மட்டமாக, அதுக்கப்புறம் மெஷ்ஷை வந்து டைட்டாக வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூச்சி வேலை பண்ணணும், இல்லைனா கிராக் வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.